ஓம் சாந்தி. 8/5/24 பாபா நினைவிலிருந்து பாபாவுடைய மகா வாக்கியத்தை நம்ம கேட்கலாம். பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே விஸ்வ கி சபி ஆத்மாயே அஜ்ஞான் துக்கி ஹே. இனிமையான குழந்தைகளே, விஸ்வத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் அஜ்ஞானத்தில், அறியாமையில், துக்கத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். ஆப் உன்பர் உபகார் கரோ. பாபா கூறுகின்றார், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க. பாப்கா பர்ஷே தேக்கர் குஷிமே லாவோ. பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து அவங்களையும் மகிழ்ச்சியில் கொண்டு வாங்க. உன்கி ஆங்கே கோலோ, அவங்களுடைய கண்களை திறங்குங்கிறார். பிரஷன் किसी भी सेंटर की वृद्धि का आधार क्या है? எந்த சென்டராக இருந்தாலும் அது முன்னேறுவதற்கு ஆதாரம் என்ன, விருத்தி அடைவதற்கு ஆதாரம் என்ன? நிஸ்வார்த்த சச்சே தில் கி சேவா. எந்த பிரதிபலனை எதிர்பாராமல் சத்திய உள்ளத்தோட சேவா செய்தல். तुम्हें सर्विस का सदा शौक रहे तो हुंडी बढ़ती रहेगी. எப்போதுமே சேவா சேவா சேவாங்கிற அந்த சேவையினுடைய ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது என்றால் பாபா சொல்கிற உங்களுடைய உண்டி நிறைந்துவிடும். ஜஹா பர் சர்வீஸ் ஹோ சக்தி ஹே வஹா பிரபந்த் கர்னா சாக்கியே. எங்கே நீங்கள் சேவா பண்ணணுன்னு விரும்புகிறீங்களோ அங்கே எல்லா ஏற்பாடுகளும் சேவைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். மாங்கனா கிசி சேவி நகி. யாரிடமும் டொனேஷன் வாங்காதீங்க. மாங்கனேசை மர்னா பலா. பாபா சொல்றார், கேட்பதை விட இறப்பது மேல். ஆப்பேயே சப்குச் ஆயேகா. பாபா இருக்கார், எல்லாமே அவர் உங்களுக்கு செய்வார். அந்த நம்பிக்கை இருக்குதானே, எல்லாமே உங்களை தேடி வந்துடும். தும் பாகர் வாலோம் கி தரக் சந்தா இக்கட்டா நஹி கர் சக்தே. வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுடைய செல்வத்தை நீங்கள் பாபா சொல்கிறாரு வாங்காதீங்கிறார். அந்த சந்தாலாம் நமக்கு தேவையில்லை. மாங்கனே சே சென்டர் ஜோர் நகி பரேகா. பாபா சொல்கிறார், தூய பணம் தான் நம்ம சென்டரில் இது வரைக்கும் நம்ம வித்யாலயத்தில் ஒவ்வொருத்தவங்களுமே பாபா நினைவில் சம்பாதிச்சு உண்டியலில் போடுறது தான். மற்றபடி பாபா சொல்கிறாரு, வேறு யார்ட்டையும் வாங்கிறத பாபா விரும்புறதில்ல. அப்படி வாங்கினா நிறையாது. இஸ்லியே பிகர் மாங்கே சென்டர்க்கோ ஜமாவோ. நீங்களாவே சேவா பண்ணி எல்லாருக்கும் ஞானம் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வருமானத்தை சேமிங்கங்கிறார் பாபா. மற்றபடி யார்ட்டையும் போய் கையேந்தி கேட்காதீங்க. ஏன் நம்ம வள்ளலோட குழந்தைகள் சேவா பண்ணால் பாபா தானாகவே என்ன பண்ணிவிடுவார், அவர் வேலையை அவர் செய்வார். ஓம் சாந்தி. ரூஹானி பச்சே ஹாம் பைட்டே ஹே புத்திமே ஞான ஹே. ஆன்மீக குழந்தைகள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள், உங்கள் புத்தியில் இந்த ஞானம் இருக்குது. ஷுருமே ஹம் ஊப்பர் சே ஆத்தே. எப்படி நம்ம ஆரம்பத்தில் மேலிருந்து இங்கே வந்தோம், பரந்தாம வீட்டிலேருந்து எப்படி வந்தோம் இங்கே, ஞான புத்தியில் இருக்கு இல்லையா? ஜிசே விஷ்ணு அவதார்கா ஏக்கு கேள் திக்காத்தே விமான் பர் பைட்கர் ஃபிர் நீச்சே ஆத்தே. இப்படி விஷ்ணுவுடைய அவதாரத்தை காட்டும்போது ஒரு விளையாட்டாக காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? மகா விஷ்ணு என்ன பண்ணுவார், அன்னத்திலிருந்து அப்படியே மேலிருந்து இறங்குறதா காண்பிப்பாங்க, அவதாரம் எடுக்கிறத காண்பிப்பாங்க. அபி தும் பச்சே சமஸ்தே ஹோ அவதார் ஆதி ஜோ குச் திகாத்தே ஹே வ சப் ராங். உங்களுக்கு இப்போ நல்லா ஞான புத்தியில் இருக்கிறதுனால தெளிவு இருக்குது. என்னெல்லாம் இப்படி அவதாரம்னு காட்டுறாங்களோ அனைத்தும் ராங், தவறு. அபி தும் சமஸ்தே ஹோ அம் ஆத்மா அசுல்மே கஹா கே ரேனே வாலே. மேலிருந்து எப்படி அவதாரம் எடுத்து வர முடியும்? மேலே இருக்கிறது நம்மளுடைய சொந்த வீடு, பரந்தாம வீடு. இது நமக்கு ஞானம் இருக்குது. இப்போது கேசி ஊப்பர் சே ஃபிர் யஹா ஆத்தே ஹே. பாபா சொல்கிறார், எப்படி நீங்கள் மேலிருந்து இந்த பூமிக்கு இறங்குறீங்க. கேசி 84 ஜனமோக்கா பாற்று பஜாத்தே பத்தீத்து பன்தே ஹே. எப்படிலாம் 84 பிறவி எடுத்து பத்தீத்த நிலையை அடைஞ்சிடுறீங்க. அபி ஃபிர் பாப் பவித்திர பனாத்தே. மீண்டும் பாபா உங்களை தூய்மைப்படுத்துகிறார். ये तो ज़रूर तुम स्टूडेंट्स की बुद्धि में
ஹோனா சாக்கியே. கட்டாயமாக மாணவர்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள்லாம் இருக்க வேண்டும். சௌராசிக்கா சக்கரகம் கேசே லகாத்தே. 84 சக்கரத்தை நாம் எப்படி எடுக்கின்றோம்? ஸ்மிருதிமே ரேனா சாகியே. இவைகள் அனைத்தும் நம்மளுடைய நினைவில் இருக்க வேண்டும். பக்தி और ज्ञान में रात दिन का फर्क है. பக்திக்கும் ஞானத்துக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது. சுருசே பக்தி கிஸ்னே கி. ஆரம்பத்தில் பக்தி யார் செஞ்சா? तुम कहेंगे पहले पहले हम आए हैं बहुत सुख देखा और फिर भक्ति करने लगे. உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பாபா சொல்கிற முதல்ல நாங்கள் தான் ஃபஸ்ட் இந்த பூமிக்கு வந்தோம், முதல்ல ஒரு அளவற்ற சுகத்தை அடைஞ்சோம், அதுக்கு பிறகு பக்தி தொடங்கணும்னு. புஜாரி மே கித்தனா ராத் தின் கா ஃபரக் ஹே. பூஜ்ய நிலைக்கு வருவதற்கும் பூஜாரியாக இருப்பதற்கும் எவ்வளோ வித்தியாசம் உண்டு. துமாரே பாஸ் அபி கித்தனா ஞான் ஹே. குஷி ஹோனி சாஹியேனா. உங்ககிட்ட எவ்வளோ ஞானம் இருக்குது, எப்படி மகிழ்ச்சி இருக்கணுங்கிறார் பாபா. எவ்வளோ ஞானம் புரிஞ்சிக்கிட்டோம். நான் யார், பாபா யார், என்னை சார்ந்தவங்க எப்படிப்பட்ட கணக்குப்படி எப்படியெல்லாம் கார்மிக் அக்கௌண்ட்டு படி எல்லாருமே வந்திருக்கிறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம், செஞ்சிட்ருக்குறோம். எத்தனை பிறவியினுடைய பாவங்கள் எனக்குள்ளே இருக்குது, பாபா எப்படி அன்பாக நினைக்கும் போது அது அழியுது. எல்லா ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது. ஸ்வதர்ஷன் சக்கரதாரி ஹோ. பாபா தெளிவாக சொல்கிறார். நீங்கள் யார் தெரியுமா? ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். बाप कहते हैं अब मीठे मीठे बच्चों अपनी उन्नति करनी है तो अपने को आत्मा समझो. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே. பாபா எப்படி சொல்கிறார் பாருங்க அன்பா. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை நீங்கள் முன்னேற்றணும்னா ஒரே வழி, நான் ஆத்மாங்கிற உணர்வில் இருங்க. கேள், இந்த உலக நாடகம் ஒரு விளையாட்டு. तो फिर भी ऐसे ही खेल करेंगे. திரும்பி திரும்பி இதே மாதிரி தான் நீங்கள் விளையாடுவீங்க. தேவி தேவதா பனேங்க, மீண்டும் மீண்டும் தேவி தேவதா ஆகுவீங்க. फिर अंत में चक्कर लगा के மனுஷே பனேங்க. அப்புறம் சக்கரத்தை சுற்றி கடைசியில் மனுஷனாயிடுவீங்க. வண்டர் காணா சாகியேனா. இதெல்லாம் நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும்? அதிசயம் அடையணும் இல்லையா? பாபா மே நாலேஜ் கஹா சே ஆயி. பாபாட்ட இந்த ஞானம்லாம் எப்படி வந்தது? உன்கா கோய் குரு பி நஹி ஹே. ஸ்ரீ பாபாவுக்கு யாராவது குரு இருக்காங்களா சொல்லி கொடுக்க? ட்ராமானுசார் பேலே சே ஹி உண்மை பாட்டு பஜானைக்கு நூந்துகே. ஒண்டர்ஃபுல்லான விஷயம். ட்ராமா படி பாபாவுடைய ஆத்மாவில் இந்த பாட்டோட பதிவுகள்லாம் இருக்குது. உன்கோ குதிரத்து கஹேங்கேனா, அதை தான் இயற்கை இயல்பு என்று கூறுகின்றோம். ஹரேக்கு பாத்து வண்டர்ஃபுல். ஒவ்வொரு விஷயமும் பாபா சொல்கிறது பாருங்கள் எவ்வளோ வண்டர்ஃபுல். तो बाबा बैठ नई नई बातें समझाते. பாபா அமர்ந்து என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு புது புது விஷயங்களையும் சொல்லிகிட்ருக்கார். எஸ்ஏ பாபாவுக்கு கித்தனை யாது கர்னா சாக்கியே. அப்படிப்பட்ட பகவானை எவ்வளோ நம்ம அன்பாக நினைக்கணும். நினைவு இருக்கா? அப்படி செக் பண்ணி பார்க்கணும். अच्छा, धारणिकाना मुख्य सारम. फर्स्ट पॉइंट, ज्ञान को जीवन में धारण कर खुशी में गदगद होना है. ஞானத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து பயன்படுத்தி மகிழ்ச்சியில் மெய் சிலிர்க்க வேண்டும். அப்பா, எப்படிப்பட்ட பாயிண்டெல்லாம் பாபா சொல்கிறாரு. ட்ராமா எவ்வளோ அற்புதம், பாபா எவ்வளோ அற்புதம், ஆத்மா எவ்வளோ அற்புதம், ஒவ்வொருத்தவங்களுடைய பார்ட்டி எவ்வளோ அற்புதம் நினைக்கணும். वंडरफुल ज्ञान, ज्ञान दाता का सिमरन कर, ज्ञान டான்ஸ் கர்னா. ஒண்டர்ஃபுல்லான ஞானம் பாபா கொடுக்கறது. அந்த ஞானத்தினுடைய வல்லலை நினச்சி ஞான டான்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்படி பாட்டுக்காகி சிமரன் கர்னா. உங்கள் பாட்டையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். தூசரோக்கே பாட்டுக்கும் நை தேக்குனா. அடுத்தவங்க பாட்டை மட்டும் பார்க்காதீங்க. மாயாபடி பிரபல், மாயா ரொம்ப ஃபேமஸ், அடுத்தவங்கள பார்க்குறீங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்குது. பிடிச்சிரும், டக்குன்னு வந்து கவ்விடும் உங்களை. इसलिए खबरदार रहो, எச்சரிக்கையோடு இருங்க. அப்படி உன்னத்தியுமே லகே ரகோ. உங்களை முன்னேற்றணுங்கிற முயற்சியில் மட்டும் ஈடுபடுங்க. சர்வீஸ்கா ஷவுக் ரகோ. சேவையினுடைய ஆர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. अच्छाई पर प्रभावित होने के बजाय उसे स्वयं में धारण करने वाले परमात्मा स्नेही भव. பாபா சொல்கிறாங்க,
நல்ல விஷயம், அதாவது இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நல்லவங்களோட பிரபாவத்தில் வருவதற்கு பதிலாக உங்களுக்குள் அந்த நல்லதை கடைப்பிடிக்கக்கூடிய பரமாத்மா ஸ்நேகி ஆக்குங்கள். பரமாத்மா மீது அன்பு காட்டக்கூடியவர் ஆகுங்க, அன்பு செலுத்தக்கூடியவர் ஆகுங்க. மனுஷவங்க இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அந்த பிரபாவத்தில் போனீங்கன்னா மாட்டிப்பீங்கிறார். अगर परमात्मा स्नेही बनना है तो बॉडी कॉन्शियस की रुकावटों को चेक करो. ஒருவேளை பரமாத்மா பாபாவுக்கு நீங்கள் அன்பானவராக இருக்கணும்னா தேகப்பற்றுடைய இந்த தடைகளை நீங்கள் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் தடைகள் வருது. ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது அப்பா இவங்க இவ்வளோ நல்லவங்க, இவ்வளோ நல்ல குணம் இருக்குது, இந்த பிரதர் மாதிரி யாரும் இல்லை, இந்த மாதாஜி மாதிரி யாரும் இல்லை, இந்த சிஸ்டர் மாதிரி யாரும் இல்லை, அப்படி நினச்சோன்னா மாட்டிக்கிறோன்னு அர்த்தம். कई बच्चे कहते हैं बहुत अच्छा अच्छी हैं इसलिए थोड़ा रहम आता. பாபா சொல்கிறாரு, நிறைய பேர் குழந்தைகள் சொல்கிறாங்களாம், அப்பா இவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. இப்படி கொஞ்சம் அவங்க மேலே கருணை வருது. कोई का किसी के शरीर से लगाव होता तो कोई का किसी का गुण विशेषताओं में. சிலருக்கு தேகத்தின் மேலே பற்று வந்துடுது, இன்னும் சிலருக்கு அவங்களுடைய குணம் அவங்களுடைய விசேஷத்தன்மையில் கவர்ந்து இழுத்துறாங்க. லேக்கின் ஏ விசேஷத்தா குண் தேனேவாலா கோன். சரி, அவங்கள்ட்ட இவ்வளோ ஒரு நல்ல குணம் இருக்கே, அந்த நல்ல குணத்தை கொடுத்த வள்ளல் யார்? कोई अच्छा है तो अच्छाई को धारण भले करो लेकिन अच्छाई में प्रभावित नहीं हो जाओ. ஒருத்தவங்க நல்லவங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்லதை கடைப்பிடிங்க, ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பலியாயிடாதீங்க. நியாரே ஒரு பாபாக்கு பியாரே பண்ணும். தனிப்பட்டு இருங்க, பாபாவுக்கு பிரியமானவங்களாக இருங்க. ஐசே பியாரே அர்த்தாத் பரமாத்மா ஸ்னேகி பச்சே சதா சேவ் ரஹத்தே. அப்படிப்பட்ட அன்பானவர்கள், அதாவது பரமாத்மாவுக்கு ஸ்னேகி குழந்தைகள் சதா பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். ஸ்லோகன். साइलेंस की शक्ति एमर्ज करो तो सेवा की गति फास्ट हो जाएगी. சைலன்ஸ் பவரை எமர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா சேவையினுடைய ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிடுங்கிறார். ரொம்ப ஸ்பீடாக சேவா நடக்கும். எப்போது சைலன்ஸ் பவர் எமர்ஜ் ஆகணும், மர்ஜ் ஆகிக்கூடாது, மர்ஜானதை எமர்ஜ் பண்ணணுங்கிறார் பாபா. அச்சா, இன்றைக்கி நல்ல அழகான வரதானம், அழகான ஸ்லோகன். இது ரெண்டையும் நம்ம குறைஞ்சது ஒரு 10 முறையாவது இன்றைக்கி நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஓம் சாந்தி.